தவறான இடத்தை தேர்ந்தெடுத்திருப்பது, மிக குறைந்த பாதுகாப்பு பணியில் காவல்துறையை நியமித்திருப்பது, விஜய் அவர்களும் தன்னுடைய கட்சியின் சார்பாக ஒரு 1000 பேர் வாலண்டியரை தயார் பண்ணுங்கன்னா, அவர் கட்சியில் அவரு தான் தலைவர். 2ஆம் கட்ட தலைவர் கரூர்ல யாருக்குமே பேர் தெரியாது. மக்கள் யாரை கேட்க போறாங்கன்னா, மற்ற கட்சி மாதிரி 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்க, முன்னாள் தலைவர்கள் இருக்கிறாங்க, முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்கன்னா கேட்பாங்க, அட்லீஸ்ட் அறிமுகம் இருக்கும். விஜய் அவர்களை பொறுத்தவரை விஜய் மட்டும்தான் அறிமுகம். அவர் கீழே யாருமே இல்லையே. அவரு கிளம்பி சென்னைக்கு போயிட்டா கீழே யார் இதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க? அதையும் விஜய் அவர்கள் அன்பு அட்வைஸா தான் சொல்றேன், அதையும் உணர்ந்துக்கணும். ஏன்னா அவர் அன்னைக்கு மன கஷ்டத்தில் இருப்பார். அதனால் நேத்து நடந்ததுல அவர் தனிப்பட்ட முறையில் பொறுப்பேற்க முடியாதுங்கண்ணா. அது ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வர்றாங்க போறாங்க. அரசு தான் மிடில் இருந்து மக்களையும் பாதுகாக்கணும், ஆர்கனைசருக்கும் அனுமதி கொடுக்கணும். அரசு அந்த வேலையை செய்யல. அடுத்து விஜய் அவர்கள் செல்லக்கூடிய எல்லாத்தையும் இந்த 40 உயிர்களுக்கு மரியாதை கொடுத்து அவருடைய அட்டவணைய, விதிமுறைய, மக்களை பார்க்கக்கூடிய விதத்தை அவர் மாற்றிக்கொள்வார் அப்படிங்கறத எங்களுடைய நம்பிக்கை.